இந்தியாவில் வாங்கி இந்தியாவில் விற்கிறது பிரச்சனையே இல்லை. இந்தியாவில் வாங்கி ஃபாரினில் விற்கிறதோ, ஃபாரினில் வாங்கி இந்தியாவில் விற்கிறதோ அது வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும், இல்லை இந்த மாதிரி ஃபெமா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த கமல் சம்டைம்ஸ் பேசும்போது நம்ம புரியவே புரியாது இல்லைங்களா, அந்த ஒரு ஏரியாவில் தான் இந்த ஸ்பெசிஃபிக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் படம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தாங்க. சார், நான் கிராஸ் பார்டர் யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணேன், கிரிப்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு வந்து டேக்ஸ் வருமா, இல்லை இது லீகலாக இல்லீகலாக பண்ண ஏதாவது பிரச்சனை வருமா, ஆர்பிஐலேருந்து ஏதாவது இஷ்யூஸ் வருமா, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான விடை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்களா. இப்போ நிறைய நண்பர்கள் வந்து ஃபாரினில் வேலை பார்த்துட்ருப்பாங்க, துபாய், மலேசியா, சிங்கப்பூர். ஸோ அங்கேருந்து பேங்க் மூலியமாக நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபண்டு அனுப்பணும். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இல்லைங்களா. இது இல்லாமல் சில பேர் வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்ருப்பாங்க, கேஷில் வந்து அவங்களுக்கு வந்துட்ருக்கோம். அவங்க இந்தியாவுக்கு பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு கிரிப்டோ மூலியமாக வந்து அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே அதை வந்து அவங்க P2P பண்ணி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு எனக்கே டெய்லி வந்து ஒரு 4-5 கால்ஸ் வந்துட்டுருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி பண்ணலாமா சார், அங்கேருந்து இங்கே அனுப்பலாமா, இல்லை இங்கேருந்து அங்கே அனுப்பலாமா? ஒன்ஸ் இந்த கிரிப்டோ வந்தவுடனே உலகமே ரொம்ப சின்னதாகிடுச்சு. யார் எங்கே வேணால் எப்போ வேணால் எந்த செகண்டில் வேணால் வந்து ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வித்தின் செகண்ட்ஸில் வந்து நம்மளால் ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக இருந்தால் கூட கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பூதாகரமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வந்து நிறைய இல்லீகல் ஃபண்ட்ஸு, ஃப்ராட்லண்ட் ஃபண்ட்ஸு, இப்போது 99% ஸ்கேம் நடக்கிற எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து கிரிப்டோ மூலியமாக தான் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கவர்மெண்ட்டுமே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஜென்யூனாக சில ஃபண்ட்ஸ் வந்து தெரியாது, இப்போ அறியாமையில் நம்ம அனுப்புகிறோம், அங்கே வேலை பார்க்குறோம், எனக்கு யூஎஸ்டிடி மூலியமாக இங்கே ஃபண்ட் அனுப்புனா ₹1 எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து அனுப்புகிறாங்க. இல்லை சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்காக இங்கேருந்து அங்கே அனுப்பி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது லீகலாக இல்லீகலாக இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, எதுவுமே வெளிப்படையாக கவர்மெண்ட் இன்னும் எதுவுமே சொல்லலை. இது லீகல் தான்ப்பா, கிரிப்டோ ட்ரேடிங்கிறது லீகல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கிரிப்டோவை வச்சு நம்ம வந்து 100 வகையான விஷயங்கள் வந்து மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் லீகலாக இல்லீகலாக அப்படின்ற கிளாரிட்டி வந்து இன்னும் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு வகையான கிரே ஏரியாவில் நடுவில், லீகலுக்கும் இல்லீகலுக்கும் நடுவில் ஒரு இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. சரி சார், இப்போ நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இல்லை இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்பிட்டேன், துபாயிலேருந்து இங்கே வாங்கியிருக்கேன், மலேசியாவிலேருந்து இங்கே வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து யூஸ்வலாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபாரினுக்கு நம்ம பண்ணுறோன்னா, ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு, அதே மாதிரி வந்து பேங்க் மூலியமாக தான் ஃபண்டு போகணும். இது வந்து 2 மூலியமாக போகாததுனால அது கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணி பெனால்ட்டிகல்ஸும் போட வாய்ப்பு இருக்குது. இல்லை கவர்மெண்ட் சரிப்பா தெரியாமல் பண்ணிட்டீங்க, இது வந்து ஒருத்தர் பண்ணல, எல்லாருமே நிறைய பேர் இப்படி பண்ணும்போது வந்து கவர்மெண்ட் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பிளிட்டாக சொல்லியிருந்தா கூட வந்து மக்கள் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ எதுவுமே ஒரு வெளிப்படையான ஒரு இது இல்லாததுனால அறியாமையினாலையும் வந்து மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சில பேர் இது ஒரு கிரே ஏரியா இருக்கிறதுனால மக்களும் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம பண்ணதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுக்காக பண்ணீங்க, என்ன பர்பஸ்க்காக பண்ணீங்கன்னு டாக்குமெண்டேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பல எக்ஸ்சேஞ்சஸ் இப்போ இந்தியாவில் இருக்குது, அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் வாலெட்லேருந்து ஃபாரின் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து டாக்குமெண்டேஷன் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நம்ம கிரிப்டோ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், பிரச்சனை இல்லை, அது லீகல் தான். இந்தியாவில் வாங்கி இந்தியாவில் விற்கிறது பிரச்சனையே இல்லை. இந்தியாவில் வாங்கி ஃபாரினில் விற்கிறதோ, ஃபாரினில் வாங்கி இந்தியாவில் விற்கிறதோ அது வந்து ஒரு கிரே ஏரியாவில் இருக்குது, சரிங்களா. அப்படி பண்ணும்போது நான் லீகலாக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறது வந்து அது பிரச்சனையாக போய் முடியவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்வானுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது எப்போ வேணால் எடுக்கலாம். சிலது பிளாக் மணி ஆக்ட் கீழே 16 இயர்ஸ் ஆனாலும் எடுப்பாங்க. ஸோ எப்போது பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ் 10 வருஷம் கழித்து கூட வந்து, இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டீஸ் ஒன்று பார்த்துருந்தேன். ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி வந்து ஒரு 10,000 20,000 இது பண்ணிவிட்டு டிமாண்டை மிஸ் பண்ணிவிட்டு 15 வருஷம் கழிச்சு இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 40-50 லேக்ஸ் கிட்ட டிமாண்ட் வந்திருக்கு.
ஸோ அசட்டு ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து போயிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே அப்போ அன்றைக்கி அவர் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சின்ன 10,000 முடிஞ்சிருக்கும். இது வந்து சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு. மீம் காயின்ஸு எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. நம்ம கண்ட்ரியும் அது பாசிட்டிவாக இதை கொண்டு போனால் பிரச்சனை இல்லை. இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த மாதிரி ஃபெமா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ரொம்ப கிரே ஏரியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. யூஸ்வலி இந்தியாவில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அரௌண்ட் $2.5 lakh வந்து கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க ஃபெமா கீழே. என்ன மாதிரி செலவுகளுக்கு இல்லை என்ன மாதிரி தேவைகளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பசங்க ஃபாரினில் படிக்கிறாங்க, இல்லை பசங்க இங்கே வேலை பார்க்குறாங்க, எஜுகேஷனுக்காக இல்லை மெடிக்கல் செலவுக்காக, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறது வந்து அரௌண்ட் $2.5 lakh வரைக்கும் வந்து கரண்ட் அக்கௌண்ட் கீழே வந்து ஃபெமாவில் அலோவ் பண்ணுவாங்க. இது எதுவுமே வந்து இந்த யூஎஸ்டிடியில் வராது. இந்த கிரிப்டோ மூலிமா நீங்கள் அனுப்புறது எந்த கணக்கிலே வராது இல்லைங்களா? அப்போ இது எங்கே போய் சேர்க்குறது அப்படின்னு நம்ம ஒரு பெரிய கொஷின். ஆனாலுமே கவர்மெண்ட் இது வந்து பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க, அதனால் நாங்கள் பண்ணோம் அப்படியும் வந்து சொல்லி எஸ்கேப் ஆக முடியுமான்றதும் வந்து தெரியல. இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கமல் சம்டைம்ஸ் பேசும்போது நம்ம புரியாது இல்லைங்களா? அந்த ஒரு ஏரியாவில் தான் இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்றது நிற்குது. நாளைக்கு கவர்மெண்ட் இதை வந்து மன்னித்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆன பிறகு எல்லாருக்குமே நோட்டீஸ் வந்து கொடுக்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸ்பெசிஃபிகலி நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து பண்ணியிருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி தே வில் பி ஹேவிங் தி ரெக்கார்ட்ஸு. அண்ட் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு அது கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது பண்ணால் ஒரு லெவல் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது ஒன்று இருக்கும். அது தாண்டி பண்ணாதீங்க. ஒரு ஓகே என்னால் இவ்வளோ பண்ண முடியுது, நான் பண்ணுறேன், இல்லை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, வந்தால் பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலையில் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சர்ன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நம்ம எங்கேயாவது ஒரு ஃபாரினில் வேலை பார்த்துட்ருப்போம், இல்லை எங்கேயாவது வேலைக்காக நம்ம மற்ற ஸ்டேட்ஸில் இருப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நோட்டீஸோ இல்லை இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நிறைய நண்பர்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களதெல்லாம் பார்த்த பிறகு தான் நான் வந்து 10 பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா 2-3 பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வராங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக queries இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் வரும், அதில் பிங் பண்ணலாம். அதே மாதிரி எங்களோட டெலிகிராம் சேனலும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அதில் வரும். அண்ட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ் ப்ரம். தேங்க்யூ.